அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏனுங்க இப்ப தலையெழுத்து எழுதுறதா முக்கியம். அட வந்து எழுதிக்கலாம் வாங்க. என்ன சரஸ்வதி, சிவன் உயிர் கொடுக்கறப்ப ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டு வர. அதுக்குள்ள நாம வந்துடலாங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஹவுஸ்ஃபுல் ஆயிட போகுது. என்னது ஹவுஸ்ஃபுல்லா? அட ஆமாங்க, டிக்கெட் தேர்ந்து போயிட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்களாம். ஒரு வழியா தியேட்டருக்கு வந்தாச்சு. என்னது டிக்கெட் தேர்ந்துருச்சுன்னு ஹவுஸ்ஃபுல்னு போட்டிருக்காங்க. ஏன் சரசு இப்ப என்ன பண்றது? அட டிக்கெட் தேர்ந்து போச்சுன்னா பிளாக்ல எடுத்து போங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லி இருக்கிறாருங்க. ஆஹா, நாரதர் ஒண்ணு விடாம சொல்லி இருக்கிறாயா. இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கான்னு போ தெரியும். அட நாரதர் இந்த தியேட்டர் இவ்வளவு வருஷம் சொல்லவே இல்லையே. எம்புட்டு வரையா தியேட்டரு. டிக்கெட் 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 200 டிக்கெட் 500 ரூபா. அங்க பாருங்க, பிளாக்ல ஒருத்தன் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கிறான். ஏங்கன்னு டிக்கெட் என்ன ரேட்டு? ஒரு டிக்கெட்டு 500 ரூபா. என்னது 500 ரூபாயா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா 1000 ரூபாய் ஆயிடும். ஆஹா, இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா? அட எப்படி சம்பாதிச்சா நமக்கு என்ன? நமக்கு தேவை டிக்கெட்டு. பாத்தியா சரசு, இவங்கிட்ட நாம பிளாக் டிக்கெட் வாங்கணும்னு தலையெழுத்து. அட இவன் பிளாக் டிக்கெட் விற்கணும்னுட்டு தலையெழுத்து எழுதுனது நீங்க தானே. வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வைக்கலையா? அது மாதிரி தானுங்க இதுவும். நாம என்ன பண்றோமோ அது நமக்கும் வருங்க. சரசு, நீ சொல்றதும் கரெக்டு தான். டிக்கெட்டை வாங்கு. பாத்தியா சரசு, சினிமான்னு ஒன்று கண்டுபிடிச்சு அதை போடுறதுக்கு தியேட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பாடா உள்ள வந்தாச்சு. ஆஹா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். தேவலோகத்துல தேவர்கள் கூட இவ்வளோ பேர் இல்லையே ஐயா. ஒரு தியேட்டருக்குள்ள இவ்வளோ ஆளுங்களா? ஆமா, என்னது இவ்வளோ பெரிய வெள்ளை துணியை கட்டியிருக்காங்க? அட அதுக்கு பேர்றாங்க ஸ்கிரீனு. அதுலதான் படம் காட்டுவாங்க. ஆமா, ஏன் இந்த ஸ்கிரீனு இவ்வளோ அழுக்கா இருக்கு? அட எனக்கு என்னங்க தெரியும். ஒருவேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு. கரெக்டா சொன்ன சரசு.